என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் போர் ஆரம்பித்து சரியாக 4 நாள் ஆயிடுச்சு. இந்த 4 நாளில் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சிருக்கு. அந்த சேதத்திலேருந்து மீள முடியாமல் இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை சமாளிச்சிட்ருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. மற்றொரு பக்கம் எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்ற சம்பவங்களை மறைப்பதற்காகத்தான் ட்ரம்ப் இந்த தாக்குதலை நடத்தினார். இதற்கு எம்பிஎஸ் உதவி செஞ்சார் அப்படிங்கிற செய்தியும் மற்றொரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் இந்த போரை மதவாத போராக இன்னைக்கு ட்ரம்ப் மாற்றிட்டு இருக்கிறாரு அவருடைய இராணுவ துருப்புக்களுக்கு. அந்த அடிப்படையில் தான் உத்தரவுகள் கொடுக்குறாரு அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் ஒன்றன் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த உறவுகளே, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் போர் ஆரம்பித்து 4 நாள் ஆயிடுச்சு. இந்த 4 நாளில் இன்னைக்கு எவ்வளோ சேதங்கள் ஆயிருக்கு அப்படிங்கிற சில புள்ளி விவரங்கள் கிடச்சிருக்கு. இது அதிகமான சேதத்தை இன்னைக்கு அமெரிக்கா மேற்குலகம் தான் சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 பில்லியனுக்கு அதிகமான சேதத்தை அமெரிக்கா சந்திச்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. ஆனால் உண்மையாக 2 அல்ல, கிட்டத்தட்ட 50 பில்லியனுக்கு அதிகமான சேதங்கள் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ட்ரம்ப் தன் வாயிலாகவே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ட்ரம்ப் இன்னைக்கு காங்கிரஸ் சபையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான அந்த இராணுவ தேவைக்கான அளவை மதிப்பீடு செஞ்சு சொல்லியிருக்கிறாரு. 50 பில்லியன் அளவிலான தேவைகள் எங்களுக்கு இருக்குது, அதனால் இந்த அளவிலான தேவைக்கான உபகரணங்களுக்கான தொகையை நீங்கள் எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும் இராணுவத்திற்காக சொல்லிட்டு இன்னைக்கு காங்கிரஸில் முன் வச்சிருக்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட 50 பில்லியனுக்கு அதிகமான சேதங்கள் இன்னைக்கு ஈரான் ஏற்படுத்தி இருக்குன்னா அப்போ ஈரான்கிட்ட என்ன வகையான தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக இன்னைக்கு இந்த போர் என்பது தரைப்போராக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஈரான் தான் இதில் 100% வெற்றி பெறும் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இது தரைப்போர் அப்படின்னா ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய நிலை இருக்கணும். இப்போ ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் மத்தியில் ரொம்ப அருகாமை தூரமானு கேட்டால் கிடையாது. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இஸ்ரேல் இருக்குது. அப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா மற்றும் இந்த ஈரானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தூரம் என்பது இந்த போரை தரைப்போராக மாற்றாது, மாறாக வான்வழியான தாக்குதல் தான் முன்னெடுத்தும். தரைப்போரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஈரானுடைய கெப்பாசிட்டி, துருப்புகளுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,80,000 துருப்புகள் இருக்கிறாங்க. இதில் 3,50,000 பேர் ரிசர்வ் படையில் இருக்கிறாங்க. அப்புறம் வான்படை என்ற இந்த முப்படைகள் இருக்குது. அது இல்லாமல் அரசு இந்த இராணுவம் தாண்டி IRGC என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ படையில் கிட்டத்தட்ட 3,00,000 துருப்புகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இப்போ இவ்வளவு துருப்புக்களை ஈரான் தன் கைவசம் வச்சிருக்கு. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அது தன் கைவசம் வச்சிருக்கக்கூடிய துருப்புக்கள் 6,70,000. இவ்வளோ தான் அதோடைய துருப்புக்கள். அதாவது ரிசர்வ் படையில் ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக 6,70,000. அப்போ 11,70,000. அது இல்லாமல் IRGC உடைய ஒரு 3,00,000 அப்படின்னா துருப்புக்கள், காலாற்படையுடைய துருப்புக்கள் எவ்வளோ பிரம்மாண்டமானதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த துருப்புக்களை வச்சு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் வெற்றி பெறும் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு சண்டை என்பது தரைவழியான சண்டையாக இது இல்லாமல் வான்வழியாக இருக்கிறதுனால கையில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல்கள், ட்ரோன்கள் இது போன்ற விஷயத்தை மையமாக வச்சு தான் இங்கே பேசப்படுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரோன்கள், அதிநவீனமான ட்ரோன்கள் இஸ்ரேல்கிட்ட நிறைய இருக்குது. அதே போல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அமெரிக்கா Arrow 3 ஆகட்டும், THAAD ஆகட்டும், அதே போல் அயன் பீம், அயன் டோம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஒன்று இஸ்ரேல் தயாரிக்கும், இல்லாட்டி அமெரிக்கா தயாரித்து அவங்கள்ட்ட கொடுக்கும். இதை பயன்படுத்தி தான் இந்த வான்வெளியில் வரக்கூடிய இந்த மிசைல்களை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஈரான் கைவசம் இருக்கக்கூடிய ராக்கெட்டுகளை பொறுத்த வரைக்கும் அதுதான் இங்கே பேசுபொருள். ட்ரோன்கள் வேணால் சற்று பின்தங்கி இருக்கலாம், சில ஏவுகணைகள் பழைய மாடலாக இருக்கலாம், நவீனமாக அவங்களால உற்பத்தி செய்ய முடியல. ஏன்னா ஈரான் மேலே பொருளாதார தடை போட்டிருந்தனால அது பெரிய உற்பத்தி நோக்கி செல்ல முடியல. ஆனால் உள்நாட்டுக்குள்ளே அதிநவீனமாக மேற்குலகமே கதிங்கலங்க வைக்கக்கூடிய பெலஸ்டிக் மிசைல்களை இது தயார் செய்யுது. இந்த பெலஸ்டிக் மிசைல்களை பொறுத்த வரைக்கும் வெறும் 15 நிமிஷத்தில் 2000 கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. சொல்லப்போனால் தமிழகத்துக்கு அவங்க குறி வச்சுருக்காங்க. சும்மா சொல்கிறேன், தமிழகத்தை நோக்கி அது பாய்ச்சணும் அப்படின்னா கூட ஒரு 20 நிமிடத்தில் அது பாய்ச்சிடும், 20 அல்லது அரை மணி நேரத்துக்குள்ளே. அந்த அளவு ஒரு 2000 கிலோமீட்டராக அதி வேகமாக செல்லக்கூடிய பெலஸ்டிக் மிசைல்கள், க்ரூஸ் மிசைல்களை தயாரித்து இன்றைக்கி வச்சிருக்கு. ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் சாகது 136 ட்ரோன்கள் அதிகமாக உற்பத்தி செஞ்சுருக்கு. அதிகமாக ரஷ்யாவுக்கு உக்ரைனுடைய போரில் உதவி இருக்குது. அப்படிங்கும்போது ட்ரோன்கள் வழியாகவும், மிசைல்கள் வழியாகவும், பெலஸ்டிக் மிசைல்கள் வழியாகவும், ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் வழியாகவும் ரொம்ப வலுவான நிலையில் தான் ஈரான் இருக்குது. ஸோ ஈரான் தனது ட்ரோன்கள் அனைத்தையுமே இன்றைக்கி நிலத்துக்கு அடியிலும் பல்வேறு மலைகளுக்கு அடியில், பாறைகளுக்கு அடியிலையும் இன்றைக்கி வச்சிருக்கு. ஸோ இதை இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் கிட்டத்தட்ட பல லட்சம் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் இன்றைக்கி பெரிய சிட்டியில், அதாவது மிசைல் சிட்டின்னு சொல்லிட்டு நிலத்துக்கடியில் வச்சு தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திகிட்டு இருக்கு.
அதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஜென் எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கு. 4th 5th ஜென் அப்படிங்கிறது அவங்க கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் கிடைக்குது. அப்போ இந்த அளவு இன்றைக்கி தன் கைவசம் இருக்கக்கூடிய இந்த மிசைல்களையும் ட்ரோன்களையும் இன்றைக்கி பயன்படுத்துது. அப்படிங்கும் போது இது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா இது வான்வழி போராக இருக்கிறனால அமெரிக்கானால இது சமாளிக்க முடியாது. இன்னும் அமெரிக்கா கூட சேர்ந்து இன்றைக்கி வந்து களத்தில் நின்று அமெரிக்கா கருத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எந்த அரபு நாடுகளையும் இது ஈக்குவல் பண்ண முடியாது. ஏன்னா அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்து அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்களை தங்களது நாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு அமெரிக்காவுக்கு அடிவருதியாக இருந்து ஈரானை அழிக்க வேண்டும் என்ற அந்த மோட்டிவேஷனோடு செயல்படக்கூடிய அரபு நாடுகள், குவைத்து, கத்தார், பஹ்ரைன், யுஏஇ போன்ற நாடுகள் இருக்குல்ல, இந்த நாடுகள் உண்மையை சொல்லணும்னா இவங்கள்ட்ட எந்த தைரியமும் கிடையாது, எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. எல்லாமே முழுக்க அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய பாதுகாப்பை நம்பி இருக்கிறாங்க. இறைவனுடைய பாதுகாப்பை நம்புகிறாங்களோ இல்லையோ அமெரிக்காவுடைய பாதுகாப்பை நம்பி இருக்கிறாங்க. ஸோ அதனால் அமெரிக்கா தான் எங்களுக்கு எல்லாம் செய்யும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தனால தான் இன்றைக்கி எதாக இருந்தாலும் அமெரிக்காவை சார்ந்த நிலையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஏர்பேஸ் நிறுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா இன்றைக்கி மத்திய கிழக்கில் கிட்டத்தட்ட 20 நாடுகளில். இது எல்லாமே ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களது நாட்டை பாதுகாக்க அமெரிக்கா உதவும் அப்படிங்கிற நிலை தான். ஆனால் ஈரான் அப்படி கிடையாது. எந்த நாட்டையும் நம்பி ஈரான் கிடையாது. ஈரான் சுயமாக தன் நாட்டுடைய பாதுகாப்பை இன்றைக்கி உறுதி செஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 7-8 நாடுகள் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. குறிப்பாக பஹ்ரைனு, குவைத்து, அபுதாபி, கத்தார் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய தாக்குதலை கொடுத்துட்டு இருக்கு. இதுவரையிலும் கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான அமெரிக்க இஸ்ரேல் துருப்புகளை கொன்றிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. சவுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரீஃபில் பண்ணக்கூடிய சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அந்த எண்ணெய் நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. இதில் இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு வேலையை இழுத்து விட்டு பார்க்குது. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் உண்மையாக தாக்குதல் நடத்துது, ஆனால் சில வெகுஜன மக்கள் மீதான தாக்குதல் இல்லது அது சம்பந்தமான நடவடிக்கைகளை வந்து ஈரான் ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும், மேலும் கத்தார், யுஏஇ போன்ற நாடுகள் வந்து நேரடியாக ஈரான் கூட ஃபைட் பண்ண தயாராகிடுச்சு அப்படிங்கிற சில செய்திகளையும் வேண்டுமென்று போலியாக இஸ்ரேலே பரப்பிட்டு இருக்கு. இது கத்தார் தலைவர் அல்தானி இன்னைக்கு காலையில் பதிவு போட்ட செய்தி என்னென்னா, இங்கு வந்து கத்தார் வந்து இஸ்ரேல் அமெரிக்காவோடு சேர்ந்து கொண்டு ஈரான் அழிப்பதற்கு வேலையில் ஈடுபட்டு இருக்குங்கிற செய்தி வெளியாச்சு. அதை அல்தானி சொல்கிறார், இது பொய்யான செய்தி. அப்படிப்பட்ட எந்த நடவடிக்கைகளும் நாங்கள் ஈடுபடலை அப்படின்னு கத்தார் இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய யுஏஇ ஆகட்டும், சவுதி அரேபியா ஆகட்டும், இவங்க தெளிவுபடுத்தலை. ஆனால் இவங்களை குறித்து என்ன செய்தி வருதுன்னா, கிட்டத்தட்ட சவுதி அரேபியா இஸ்ரேலோடும் அமெரிக்காவோடும் கைகோர்த்து கொண்டு ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கு எல்லா வகையிலும் தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் ட்ரம்புடைய பேர் அடிபடுது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 2000 புகைப்படங்கள், வீடியோக்கள்னு சொல்லிட்டு ஆபாசமான பல்வேறு விஷயங்களில் இவர் குற்றச்சம்பவங்களை ஈடுபட்டிருக்கிறாருங்கிற செய்தி வெளியான பின்னாடி இந்த போர் நடக்கிறனால இதை மறைப்பதற்காக MBS முகமது பின் சல்மான் தான் இந்த போருக்கான சில உதவிகளை ட்ரம்ப்புக்கு செஞ்சுருக்காருங்க சொல்லக்கூடிய உறுதிப்படுத்தப்படாத பல்வேறு தகவல்களும் இன்றைக்கி பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவு இந்த மத்திய கிழக்கூடிய பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வேலையில் தான் இன்றைக்கி வந்து ஹர்மூஸ் நீரிணை என்று சொல்லக்கூடிய முக்கியமான நீரிணை, உலகத்தில் 20% எண்ணெய் ஏற்றுமதி என்பது இந்த நீரிணையில் தான் நடக்கும். இந்த நீரிணை என்பது ஈரான் பகுதியில் வரனால ஈரான் இன்றைக்கி அதை முடக்கி வச்சிருக்கு. முடக்கி வச்ச பின்னாடி ட்ரம்ப் என்ன எச்சரிக்கை கொடுக்குறாருனா, ஹர்மூஸ் நீரிணையை ஒழுங்காக அதை நீங்கள் வெளியிடணும், அங்கே இருக்கக்கூடிய தடைகளை நீக்கணும், இல்லை அமெரிக்க கப்பலுடைய பாதுகாப்போடு, அமெரிக்க கடற்படை கப்பலோடு பாதுகாப்போடு, போர்க்கப்பலோடு பாதுகாப்போடு அங்கே இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய எல்லா கப்பல்களும் மேற்குலகத்தை நோக்கி போகும், மேற்காசிய நாடுகளை நோக்கி பயணிக்கும் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுக்குறாரு. கொடுத்து மறுகணமே என்னாச்சு தெரியுங்களா, சில கப்பல்கள் தைரியமாக என் தலைவன் சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு கப்பல் எடுத்தாங்க. ஈரான் ஒரே அடி அடிச்சிச்சு. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 100 கப்பல்கள் மேலே ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் கொடுத்துருக்கு. ஏன்னா ஈரான் ஹர்மூஸ் நீரிணையை முடக்கி வச்சிருக்கு. அதை தாண்டி யார் சென்றாலும் அங்கே அடி விழுகும். ஒன்று ஈரானில் விழுகும், அப்படி இல்லை நீங்கள் அந்த பக்கம் யமன் சைடு போகிறீங்க அப்படின்னா ஹவுதிகள், அன்சாருல்லாக்கள், பாபல் மந்தம் நீரிணையில் வச்சு பொழந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் போராளி குழுக்கு கீழே வர்றாங்கல்ல. இது ஒரு செய்தி. மற்றொரு பக்கம் ஹிஸ்புல்லா இன்னைக்கு சில தரமான சம்பவங்களை நிகழ்த்திட்டு இருக்கு. ஏன்னா ஹிஸ்புல்லாவும் ஈரானோடு இணைந்து இந்த போரில் களத்தில் இறங்கினால ஹிஸ்புல்லா அதோட இலக்காக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ரேடார் சிஸ்டத்தை நோக்கி அடித்து நிமித்திட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4 மெர்கவா டேங்குகள் 24 மணி நேரத்தில் 4 மெர்கவா டேங்குகள் அடித்து நிமித்தி இருக்கு. ஒரு மெர்கவா டேங்குடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3 மில்லியன் காணப்படுது. அதே போல் ஈரானில் இருக்கக்கூடிய IRGC இராணுவம் இந்த அதானியுடைய உற்பத்தி இருக்குல்ல, இந்தியாவுடைய மோடியுடைய நண்பர் அதானியுடைய உற்பத்தி ஹர்மஸ் 400-900 கில்லர் ட்ரோன் இருக்குல்ல, இந்த ட்ரோன்களை கிட்டத்தட்ட 26 ட்ரோன்கள் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ட்ரோன்கள் அடித்து வீழ்த்தி இருக்கு. ஒவ்வொரு ட்ரோனும் கிட்டத்தட்ட $10-20 மில்லியன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல் MQ-9 ரிப்பேர் ட்ரோன் $30 மில்லியன். இது எல்லாத்தையும் ஈரான் காக்கா குருவி சுடுற மாதிரி சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வருது.
அதை தாண்டி இன்றைக்கி இந்திய பெருங்கடலில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்திய பெருங்கடலில் இருந்து ஈரானுடைய கடற்கரை பகுதி, அதாவது இந்திய பெருங்கடலில் ஈரானுடைய கடற்கரை பகுதியில் வந்து சரியாக 600 கிலோமீட்டரில் ஒரு நாசகர கப்பல் ஒன்று பயணிச்சுட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய கப்பல் பயணித்து அங்கே வந்து ஃபியூல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கு, ஃபியூல் மாற்றிட்டு இருக்கு. இதை கணிச்ச ஈரான் என்ன பண்ணியிருக்குன்னா, தன் கைவசம் இருக்கக்கூடிய கதர் 380 என்று சொல்லக்கூடிய அந்த ராக்கெட்டை பயன்படுத்தி, தலாய் என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை பயன்படுத்தி அது மேலே ஒரு பெரிய தாக்குதலில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. மற்றொரு பக்கம் நம்ம 2 நாளாக ஒரு செய்தியை பார்த்தோம். அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருந்துச்சு. அது ஈரான் கூட கிட்டத்தட்ட செய்தியாக கொடுத்துருந்துச்சு. கொஞ்சம் செக் பண்ணுங்கப்பா, அடிச்சிட்டோம், மரணடி தான், உயிரோடு இருக்கானு மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் 2 தினங்களாக அதை குறித்த செய்தி எதுவுமே வரல. ஆனால் இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, நெத்தன்யாகு பிழைத்து விட்டார், நல்ல வேலை உயிர் தப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. பால் மாச்சியாம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஒரு இராணுவ கட்டமைப்பு, அதுக்கு கீழே வந்து நின்று பேட்டி கொடுத்துருக்கிறாரு, ஊடகங்களை சந்திச்சிருக்கிறாரு. அப்போ இவருக்கு இன்னும் உயிருக்கு கொஞ்சம் டைம் இருக்குது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் இன்றைக்கி அமெரிக்கா தனது அதிகார போக்கோடு ஸ்பெயினை ஒரு வழியில் ஹேண்டில் பண்ணியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்பெயினில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளம் இருக்கும்ல, அந்த தளத்தை நாங்கள் வந்து பயன்படுத்துவோம், ஆனால் ஸ்பெயினோடு எந்த உறவையும் வச்சுக்க மாட்டோம், ஆனால் இராணுவ தளத்தை நாங்கள் பயன்படுத்துவோம், எதற்குன்னா ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கு அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்துச்சு. ஆனால் ஸ்பெயின் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா, அதெல்லாம் முடியாது, ஏன் இராணுவ தளத்தை பயன்படுத்தி நீங்கள் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினீங்கன்னா விளைவு பயங்கரமாக இருக்குன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தனால அமெரிக்கா உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய இராணுவ உபகரணங்கள் மற்றும் விமானங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஜெர்மனி, இத்தாலியை நோக்கி இன்றைக்கி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஸ்பெயின் முற்றுமுழுதுமாக ஈரானுடைய ஆதரவு நிலையில் இருக்குது. ஏன்னா ஸ்பெயின் என்ற நாடு விடுதலை பலஸ்தீனுக்காக ஐநாவில் மனு தாக்கல் செய்த ஒரு உன்னதமான நாடாக இருக்குது. ஸோ ஸ்பெயின் என்றைக்குமே நன்மையின் பக்கம் நின்றுட்டு தான் இன்றைக்கி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. மற்றொரு பக்கம் ஈரானுக்கு அடுத்த ஒரு ஆதரவு வந்திருக்கு. ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் இருக்குல்ல, ஆப்பிரிக்க கண்டம், இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய புர்கினோ ஃபாசோ என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய நாடு, அந்த நாட்டை இன்றைக்கி சிறந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் துரோ என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், அந்த மனிதர் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு, புர்கினோ ஃபாசோவுடைய இராணுவம் ஈரானுக்கு துணையாக இருக்கும், ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நற்செய்தியை கொடுத்துருக்கிறாரு. இப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கி தொடர்ந்து ஆதரவுகள் என்பது வந்துருக்கு. இன்னொரு பக்கம் இந்த போரில் ரஷ்யாவுடைய பங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரஷ்யா இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த போரை உடனடியாக நிறுத்திடுங்க, குறிப்பாக இந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய, அதாவது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய கத்தாரி, யுஏஇ, பஹ்ரைன், குவைத்து இது போன்ற நாடுகள் சண்டையில் ஈடுபடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் தன் செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது. இன்னொரு செய்தி, அமெரிக்காவுடைய முன்னாள் ஃபாக்ஸ் நியூஸுடைய ஒரு பிரபலமான செய்தியாளர் டக்கர் கால்சன், இவர் சமயமாக ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, இந்த போரை நீங்கள் உன்னிப்பாக சில விஷயங்களை பார்க்கணும். என்னென்னா, இங்கே ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள், அந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்கள், கட்டமைப்புகளை தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. இந்த தாக்குதலில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது அமெரிக்க பேஸ் நிலையங்களை நோக்கி தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. ஆனால் இங்கு இஸ்ரேல் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு. என்னென்னா, இங்கு குறிப்பாக கத்தார்லையும் சவுதி அரேபியாவிலையும் மொசாதுகளை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய சில அரசு சொத்துக்களை சூறையாடி அது ஈரான் மேலே பழிபோட முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இதுவரையிலும் சவுதி அரேபியாவிலையும் கத்தார்லையும் இந்த மொசாதை சார்ந்தவர்கள் பல நபர்களை கைது செஞ்சிருக்கு, மொசாது சிஐஏ சார்ந்தவர்களை பல நபர்களை கைது செஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த ரமலானுடைய புனிதமான மாதத்தில் இவர்கள் மதப்போராக சில விஷயங்களை கொண்டு போகிறாங்க. ஏன்னா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் தனக்கு கீழே இருக்கக்கூடிய இராணுவ தளபதிக்கு சில விஷயங்களை சொல்கிறாரு. இராணுவ தளபதி கீழே இருக்கக்கூடிய துருப்புகளுக்கு ஒரு செய்தியை கடத்துறாரு. என்னென்னா, ஜீசஸ் இயேசுநாதர் விரைவில் வர இருக்கிறார், இயேசுநாதருடைய வருகை மிக சமீபத்தில் இருக்குது, அதனால் எல்லாரும் போருக்கு தயாராகுங்க, இது கடவுள் ஏற்பாடு செய்த போர், ஈரானை அழிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் மதவாத தன்மையிலிருந்து இன்னைக்கு ட்ரம்ப் இந்த போரை முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படின்னா இது எவ்வளவு கொடூரமான நிலை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் ஈரானை பொறுத்தவரை இந்த களத்தில் உறுதியாக நிற்கிறாங்க, தீய சக்தியை, இந்த ஆதிக்க சக்தியை வீழ்த்த வேண்டும் என்று உறுதியாக நிற்கிறாங்கன்னா அவர்களுக்கு பின்பு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னென்னா, அவர்கள் கர்பலாவை மீண்டும் மீண்டும் நினைவு கொள்கிறார்கள். ஏன்னா ஈரான் நீங்கள் சும்மா சாதாரண வரலாறு கொண்ட நாடு கிடையாது, பார்சிய பாரம்பரியத்திலிருந்து வந்த நாடு, ஒரு தளத்தில் நின்று உறுதியாக போராடக்கூடிய தன்மை கொண்ட நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தியாகத்துக்குன்னு பிறந்தவங்க. இப்போ இன்றைக்கி பாருங்களே, ஒரு தலைவர் இறந்துட்டார், அதாவது ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்துட்டார். ஆயத்துல்லா கொமேனி இறந்த மறுகணமே சூரா கவுன்சில் கூடுது, முடிவு செய்யப்படுகிறது. அவருடைய மகனாக இருக்கக்கூடிய முஜ்தபா கமேனி என்பவர் இன்னைக்கு வந்துட்டார், சுப்ரீம் தலைவராக வந்துட்டார். இவர் யார் தெரியுங்களா? ஹுசைன் ரலியல்லாஹு இருக்காங்களா, அவங்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவர் தான் இந்த முஜ்தபா என்று சொல்லக்கூடிய நபர். இவர் இன்னைக்கு வெளிவந்திருக்கிறார், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைலை மறைக்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கிட்டத்தட்ட தெரியுது. ஆனால் இதில் எனது தந்தை ஆயத்துல்லா கொமேனியை கொண்டிருக்கீங்க, என் குடும்பத்தை கொண்டிருக்கீங்க, 8 மாத குழந்தையை கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரிப்போர்ட் சொல்லிட்டு இருந்த பொழுதும் இந்த களத்தில் நாங்கள் உறுதியாக இருப்போம்.
எவ்வளோ உயிர் தியாகம் செய்யவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் அடுத்த கட்ட தலைவர்களை முன்கூட்டியே நாங்கள் நிர்ணயிச்சிட்டோம். நான் இறந்தா நீ, நீ இறந்தா நீ, நீ இறந்தா நீன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 தலைமுறைகளை 5-6 ஜென்ரேஷன் நாங்கள் உருவாக்கி வச்சுட்டோம். இவங்க தான் இவங்களுக்கு அப்புறம் இவங்க தான் உயிர் தியாகம் செய்யணும், பதவிக்காக இல்லை உயிர் தியாகத்திற்காக அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய சுப்ரீம் தலைவர் முஜ்தபா கொமேனி கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா எந்த அளவு இன்னைக்கு இந்த களத்தில் உறுதியாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்ம மீளாய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இதில் இன்னும் ஒரு கூடுதலான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். என்னைக்கும் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த ஈரான், பலஸ்தீன் போன்ற நாடுகள் மேலே பெரிய தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அது குறிப்பிட்ட இந்த ரமலான் மாதத்தை சூஸ் பண்ணுது. ஏன்னா ரமலான் மாதத்தில் அவர்கள் திருப்பி அடிக்க மாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருச்சோம் என்னவோ, இல்லை அவங்களுக்கு கஷ்டங்களை மேலும் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையை கொண்டு அது செயல்படுதோ அப்படின்னு தெரியல. ஆனால் ரமலான் மாதத்தை குறிப்பிட்டு அது சாய்ஸ் பண்ணுது. போன ரமலானில் பலஸ்தீன் அவ்வளவு மக்களை இனப்படுகொலை செஞ்சிச்சு. இந்த ரமலானில் ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. ஸோ இந்த தாக்குதலில் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா தெரியும், முஸ்லீம்களை அடித்துக்கொள்ள வேண்டும், இறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. ஈரான் இன்னைக்கு பல்வேறு அரபு நாடுகளை தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இந்த அரபு நாடுகள் எதிரி கூட சேர்ந்து கொண்டு ஈரானை அழிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்போ எதிரி என்ன இங்கே ஆயத்துல்லா கொமேனியும் ஹசன் நஸ்ருல்லாவும் செய்யக்கூடாது, இது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும், நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினையை பயன்படுத்தி அவர்கள் குளிர்காய்வார்கள் என்று பயந்தார்களோ அதைத்தான் இன்னைக்கு அமெரிக்கா தெளிவாக செய்யுது. அரபு நாடுகள் ஒருத்தரை மோதிக்கிறாங்க, இங்கிட்ட ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் அடிச்சுக்குது, இடையில நின்று அமெரிக்கா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு தனது நிலைப்பாட்டை செயல்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது.